அப்படி நீங்களும் உங்களுடைய ஓவர் திங்கிங் அதிகமா யோசிக்கிற பழக்கத்தினால அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற ஒரு அமேசிங்கான கதை உங்களுடைய இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனைய ஒரு போதைக்கு நிறுத்திடும். ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எங்க ஒரு தூரத்து மலையில ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்டிக்குள்ள ஒரு ஜென் மாஸ்டர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி ஒரு பையன் நகரத்துல இருந்து அவருடைய பிரச்சனைக்கு கூட ஜென் மாஸ்டரை சந்திக்க வந்தாரு. அண்ட் இவர் அவர்கிட்ட சொன்னாரு, மாஸ்டர் என்னோட மைண்ட் ரொம்பவே பிரச்சனையில இருக்கு. என்னோட மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. நான் விஷயங்களை பத்தி வேற யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் என்னுடைய இந்த ஓவர் திங்கிங் பழக்கத்தினால அவதிப்பட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இதுக்கான இதுல ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லுங்க. ஜென் மாஸ்டர் சொன்னாரு, கண்ணா நீ ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பி. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய மைண்ட் அமைதியாக ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஓவர் திங்கிங் பிரச்சனையும் நின்னுடும். ஆனா அந்த பையன் சொல்றா, மாஸ்டர் மெடிடேஷன் எனக்கு செட் ஆகுற விஷயம் இல்ல. நான் நகரத்துல நிறைய பேர்கிட்ட பேசினேன், டாக்டர் கிட்ட காமிச்சேன், எல்லாருமே இதே தான் சொல்றாங்க. மெடிடேஷன் பண்ணு எல்லாமே சரியாயிடும். நான் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இது ஓவர் திங்கிங்கான சொல்யூஷன் கிடையாது. நீங்க ப்ளீஸ் எனக்கு வேற எதனா சொல்யூஷன் கொடுங்க. இல்ல எதனா ஒரு மந்திரம் சொல்லுங்க. என்னோட மைண்ட் அமைதியாகிறதுக்கு, நான் இந்த ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஜென் மாஸ்டர் அவரோட வார்த்தைகளை கேட்ட பிறகு அண்ட் சொல்றாரு, சரி கண்ணா கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ ஓவர் திங்கிங் பண்ண மாட்ட. ஜென் மாஸ்டர் அந்த பையனோட காதுல ஒரு மந்திரம் சொன்னாரு அண்ட் சொல்றாரு, கண்ணா ஒவ்வொரு நாளும் உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை படிச்சுட்டே இரு. இதனால நீ அப்படியே அமைதியா உணர்வ. இதை கேட்டுட்டு அந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு. அப்ப உடனே ஜென் மாஸ்டர் அவர் கூப்பிடுறாரு அண்ட் சொல்றாரு, இங்க பார்க்கண்ணா வெறும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த மந்திரத்தை படிக்கும் போது குரங்க பத்தி மட்டும் நினைக்காத, இல்லனா இந்த மந்திரம் வேலை செய்யாது. அந்த பையன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான் அண்ட் சொல்றான், மாஸ்டர் குரங்குக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ஏன் தேவையில்லாம குரங்க பத்தி யோசிக்க போறேன்? அப்போ நல்லதுதான், உனக்கு குரங்குக்கு எந்த சம்பந்தமே இல்லல. அப்போ யோசிக்காத குரங்க பத்தி. இத கேட்ட பிறகு அந்த பையன் திரும்பவும் அவருடைய நகரத்துக்கு போயிடுறாரு. அண்ட் ஜென் மாஸ்டர் சொன்ன மந்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இத படிக்கும் போது ஜென் மாஸ்டர் சொன்ன அவருடைய அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. குரங்க பத்தி யோசிக்காத, இல்லனா இந்த மந்திரம் வேலை செய்யாது. இதுக்கப்புறம் இவருடைய மைண்ட்ல குரங்குடைய இமேஜஸ் வர ஆரம்பிச்சது. அவர் நிறைய முயற்சி பண்றாரு அண்ட் குரங்குடைய தாட்ஸ் வராம இருக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவர் எந்த அளவுக்கு அதிகமா குரங்குடைய தாட்ஸ் வராம இருக்க இக்னோர் பண்ண ட்ரை பண்றாரோ அவருக்கு அந்த அளவுக்கு அதிகமான குரங்குகள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மந்திரத்தை கத்தி கத்தி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே அவரோட மைண்ட்ல ஏகப்பட்ட குரங்குகள் வளர்த்த ஆரம்பிக்குது. அவர் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறாரு அண்ட் அடுத்த நாள் திரும்பவும் பிராக்டிஸ் பண்ண உட்கார்றாரு. அவர் கண்ணை மூடிந்தமே திரும்பவும் பாத்தீங்கன்னா அவருக்கு குரங்குகள் தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது. ராத்திரி தூங்கும் போதும் சரி பகல்லையும் எல்லா இடத்துலயும் குரங்குகளா தெரியுது. அவர் கடுப்பாயிட்டு திரும்பவும் மறுநாள் மொனாஸ்டிக்கு போறாரு அண்ட் ஜென் மாஸ்டரை சந்திக்கிறாரு. மாஸ்டர் இது நீங்க என்ன மாதிரியான ஒரு மந்திரம் கொடுத்திருக்கீங்க? நேத்து வரைக்கும் நான் குரங்க பத்தி யோசிச்சது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க பத்தல வெறும் குரங்காவே இருக்கு. நான் என்ன செய்யறது? ஜென் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இது உனக்கான ஒரு லெசன் தான். நீ உன்னுடைய ஓவர் திங்கிங்னால எவ்வளவு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டனா நீ அதுக்கான சொல்யூஷனை தேடிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்துட்ட. ஆனா சொல்யூஷன் உன்னுடைய மைண்ட்ல தான் இருக்கு. நீ ஏன் இவ்வளவு அவதிப்பட்டு இருக்கனா, நீ தொடர்ந்து உன்னோட மைண்ட்ல தாட்ஸ் வரத்த தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. எப்படி நீ இந்த குரங்குடைய தாட்ஸ் வராம இருக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தியோ, ஆனா இது செய்யறது அசாத்தியமானது. நம்மளுடைய தாட்ஸ் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வேலை செய்யும். நீ எந்த அளவுக்கு இதை சப்ரஸ் பண்ண முயற்சி பண்றியோ அந்த அளவுக்கு அதிகமா இது மேல ஜம்ப் பண்ணும். எப்ப நீ உன்னையே ஓவர் திங்கிங் பண்றத பாக்குறியோ அப்ப நீ முதல்ல இந்த ஒரு வேலையை செய். நீ அந்த தாட்ஸை இக்னோர் பண்ண முயற்சி பண்ணாத. எந்த அளவுக்கு நீ ஓவர் திங்கிங்க இக்னோர் இல்ல அவாய்ட் பண்ண ட்ரை பண்றியோ உன் மேல அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. அவர் ஜென் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு, சரிங்க மாஸ்டர், இப்பத்துல இருந்து நான் எப்பெல்லாம் ஓவர் திங்கிங் பண்றத பாக்குறனோ நான் என் எண்ணங்களை தடுக்க முயற்சி பண்ண மாட்டேன். என்னோட தாட்ஸ் கூட ஃபைட் பண்ண மாட்டேன். ஆனா இதனால என்னோட ஓவர் திங்கிங் நின்னுடுமா? நான் ஆக்சுவலா என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. ஜென் மாஸ்டர் சொல்றாரு, நீ எக்ஸாக்ட்லி எனக்கு சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எந்த விஷயத்தை குறித்து நீ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்க? அந்த பையன் சொல்றா, மாஸ்டர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. முக்கியமா அடுத்த 3 மாசத்துல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம் இருக்கு. என்னோட முழு லைஃபா அது மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் எப்பவுமே இதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம்ல என்ன ஆகும், அது எப்படி பண்ண போறேன், அப்படி கிளியர் ஆகலனா என்ன செய்வேன், அப்படி கிளியர் ஆயிடுச்சுன்னா அப்ப அதுக்கப்புறம் எல்லாமே சரியா இருக்குமா, இல்லனா நான் வேற எதனா ஒரு விஷயத்தை மீது ஃபோக்கஸ் பண்ணுமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் எப்பவுமே என்னோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயங்களை கேட்டுட்டு ஜென் மாஸ்டர் சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற செரி ப்ளாசம் மரத்தை காட்டி கீழே விழுற ஒரு இலையை நோக்கி கை காட்டுறாரு. அந்த நபருடைய கண் அந்த இலை காத்துல ஆடுறத பாக்குது. எந்த பிரஷரும் இல்ல. அந்த காத்து எங்க கூட்டிட்டு போகுதோ அந்த இலை அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த பையனோட கால் பக்கத்துல வந்து விழுது. நவ் இப்போ சொல்லு, எங்க இருக்கு உன்னுடைய தாட்ஸ்? இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு ரியலைஸ் ஆகுது, அவன் இந்த இலையை பார்த்துட்டு இருந்தப்போ அவரோட மைண்ட்ல இருந்து எல்லா தாட்ஸும் போயிடுச்சு. எந்த ஒரு பிரஷரும் இல்ல, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ், இன்ஃபேக்ட் மைண்ட்ல எந்த ஒரு தாட்ஸே இல்ல. ஒரேடியா எம்டி. அந்த பையன் விரும்பின மாதிரியே. மாஸ்டர் இது எப்படி ஆச்சு? நான் இப்ப கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு ஃபீல் பண்ணனே, இதே மாதிரி தான் நான் வாழ விரும்புறேன். என் மைண்ட் ஒரேடியா அமைதியாயிடுச்சு. ஜென் மாஸ்டர் சொல்றாரு, ஓவர் திங்கிங் பண்றப்ப நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? நீ உன்னுடைய எல்லா டைமையும் உன் மைண்டுக்குள்ளவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்ப. உன்னுடைய தாட்ஸ் உன் எண்ணங்கள் கூட போராடிட்டு இருப்ப. அதுல எண்டல்ஜ் ஆகிறதுனால நல்லது
கெட்டது இந்த மாதிரி எல்லா தாட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால நீ மறந்துடுற உனக்கு வெளியே கூட ஒரு உலகம் இருக்குன்னு. ஒரு லைஃப் அது உன்னோட பாஸ்டோ இல்ல ஃபியூச்சரோ இல்ல, அது உன்னுடைய பிரசன்ட் மூமெண்ட். உனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, ஆங்ஸைட்டி இருக்கோ, ஓவர் திங்கிங் இருக்கோ, இது எல்லாமே உன்னோட பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா பிரசன்ட் மூமெண்ட்ல தான் அமைதி, பீஸ் இருக்கு. இப்ப நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ அத மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. இங்க நீ உன்னோட எல்லா அட்டென்ஷனையும் பிரசன்ட்க்கு எடுத்துட்டு வருவ அண்ட் பீஸ உணருவ. இத கேட்டுட்டு அந்த பையன் ஜென் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு, மாஸ்டர் நான் இன்னும் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும்னு விரும்புறேன். ஆனா என்னோட இந்த டெய்லி பிஸி லைஃப்ல எப்படி நான் மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது? இத குறித்து ஜென் மாஸ்டர் ரிப்ளை பண்றாரு, இப்ப நீ சாப்பிடுறனா அப்ப வெறும் சாப்பிட மட்டும் செய், நீ நடக்கிறனா அப்ப வெறும் நட. அந்த பையன் சொல்றா, மாஸ்டர் ஆனா நான் இந்த வேலையை தினந்தோறும் செய்யறேனே. ஜென் மாஸ்டர் ஸ்மைல் பண்றாரு அண்ட் சொல்றாரு, இல்ல எப்பலாம் நீ சாப்பிட்டுட்டு இருப்பியோ அப்பலாம் நீ யோசிச்சுட்டு இருப்ப. எப்ப நீ நடக்கிறியோ அப்போ உன்னோட மைண்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எப்ப நீ உன்னோட லைஃப்ல நடக்கிற அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல பிரசன்ட்ல வாழ கத்துக்கிறியோ அப்போ மைண்ட்ஃபுல்னஸ் உன் வாழ்க்கையோட ஒரு பார்ட்டா மாறிடும். இப்ப திரும்ப நீ உன் வீட்டுக்கு போ அண்ட் இப்ப நான் சொன்ன விஷயத்தை நீ 22 நாட்களுக்கு பிராக்டிஸ் பண்ணு. உன் மைண்ட ப்ரிப்பேர் பண்ணு அண்ட் 22வது நாள் திரும்ப வந்து என்ன சந்தி. அப்ப நான் உனக்கு ஒரு கடைசியான ஒரு பாடத்தை சொல்றேன், அதுவும் ஓவர் திங்கிங்க வேர்ல இருந்து எடுத்து போட்டுரும். இதை கேட்டுட்டு அந்த பையன் அங்கிருந்து போயிடுறான். அண்ட் 22 நாட்களுக்கு அவரோட டெய்லி லைஃபோட ஆக்டிவிட்டீஸ்ல மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றாரு. அவரோட ஓவர் திங்கிங் கம்மி ஆயிடுச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவர் வருத்தப்பட்டு தான் இருக்காரு. சில தாட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரிகர் ஆயிட்டே இருக்கு. இது அவர் எவ்வளவு விரும்பினாலும் அவாய்ட் இக்னோர் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அவர் திரும்பவும் ஜென் மாஸ்டரை சந்திக்க போறாரு. அண்ட் அவரோட முழு சிச்சுவேஷனை மாஸ்டருக்கு சொல்றாரு, வா என் கூட கிளம்பு அண்ட் அந்த பக்கெட் எடுத்துக்கோ. ஜென் மாஸ்டர் அந்த பையனை ஒரு நதி பக்கத்துல கூட்டிட்டு போறாரு. அண்ட் அந்த பையனை இந்த ஓடுற நதியில இருந்து அந்த பக்கெட்ல தண்ணி எடுக்க சொல்றாரு. அந்த பையன் தண்ணி நிரப்பிக்கிறான் அண்ட் சொல்றான், இப்போ என்ன மாஸ்டர், இப்ப நீ என்ன செய்யணும்னா இந்த வாளிக்குள்ள இருக்கிற தண்ணியை பார்த்து இந்த நதியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. அண்ட் உனக்கு புரிஞ்சதோ சொல்லு உனக்கு என்ன தோணுச்சுன்னு. அந்த பையன் அந்த தண்ணியை ரொம்ப நேரத்துக்கு முறைச்சு பாக்குறான். அந்த தண்ணியை நதி கூட கனெக்ட் பண்ண எல்லா விதத்திலயும் முயற்சி பண்றான். யோசிக்கிறான், மாஸ்டர் எனக்கு என்ன புரிய வைக்க பாக்குறாரு. ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு வரான். அண்ட் ஜென் மாஸ்டர் கிட்ட சொல்றான், இந்த நதி ஓடக்கூடிய ஒரு அலை. இந்த அலை போய் எங்கன ஒரு இடத்துல சேரும். ஆனா இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணி இந்த அலையோட ஒரு பார்ட் கிடையாது. சோ இது இந்த நதி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஜென் மாஸ்டர் சத்தமா சிரிக்கிறாரு அண்ட் சொல்றாரு, ஆஹா என்னமா யோசிச்சிருக்க. ஆனா இதுல எந்த ஒரு பாயிண்டும் இல்ல. நான் உனக்கு புரிய வைக்க வந்தது என்னன்னா, எப்பவுமே இந்த வாளியை பார்த்துட்டு உன்னால இந்த ஓடுற நதியை புரிஞ்சுக்க முடியாது. நதியை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஓடுற நதிக்குள்ள பாஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உன்னுடைய முழு வாழ்க்கையும் இந்த ஒரு நதி மாதிரி தான். ஆனா நீ ஒரு வாளிக்குள்ள தண்ணி நிரப்பிக்கிட்டு, அதாவது உன்னுடைய தாட்ஸ், அந்த முழு நதியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. அதாவது உன்னுடைய லைஃப புரிஞ்சுக்கிறதுக்கு நீ லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உன்னோட இந்த தாட்ஸ் உன் லைஃப் கிடையாது. உன்னோட வாழ்க்கை நடக்கிறது உன்னுடைய ஆக்ஷன்ஸ்னால. தினந்தோறும் எழுந்து நீ ஒவ்வொரு நாள் என்ன வேலை செய்யற இத பொறுத்து தான் உன்னோட லைஃப் டிபெண்ட் ஆயிருக்கு. பதிலா நீ தினந்தோறும் எழுந்து என்ன யோசிக்கிறத பொறுத்து டிபெண்ட் ஆகல. சோ இதுக்காகத்தான் உன்னுடைய தாட்ஸ், உன்னுடைய எண்ணங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நிறுத்து. இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை ஒரு சம்மரி ஆக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்களோ அப்போ வெறும் இந்த 3 வேலையை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள் கூட போராடாதீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. என்ன தாட்ஸ் வருதோ அதை வரவிடுங்க. ரெண்டாவது, உங்களோட மைண்ட் குள்ள இருந்து வெளியே வாங்க. இமிடியட்லி உங்களோட ஃபோக்கஸ் பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. உங்க அக்கப்பக்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க என்ன செய்றீங்கன்னு மைண்ட்ஃபுல் ஆகுங்க. லாஸ்ட், இப்போ ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க. பென் பேப்பர் எடுத்துக்கோங்க அண்ட் உங்ககிட்ட சொல்லுங்க, ஓகே இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன ப்ராப்ளம் இருக்கோ, எதன் காரணத்தால இப்போ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கணும், இப்போ நான் இதை ஒழுங்கா சால்வ் பண்ணிடுறேன். இப்போ அந்த பேப்பர்ல கிளாரிட்டியுடன் ஒன்னு ஒன்னா எழுதுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு ஓவர் திங்கிங் கிரியேட் பண்ணுதோ அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா, நீங்க சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு, அப்படி அது உங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, அப்படி அது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா, அப்படி எஸ்னா அதுக்கான பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அப்படி அது உங்களோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுங்க. அப்படி அது உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. அப்போ நினைச்சு பாருங்க, இந்த தாட் எனக்கு எதுக்கு பிரயோஜனம் கிடையாது. எப்ப நீங்க உங்களோட மைண்டுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க உங்களோட ஓவர் திங்கிங்க முற்றிலுமாக நிறுத்த கத்துப்பீங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சோ தட் இனி வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு. Thank you for watching.